ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஐஷு அண்ட் பிங்கு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரே மாதிரியான இட்லியை சாப்பிட்டு போர் அடிக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கலர்லையும் சரி, டேஸ்ட்லையும் சரி, ஹெல்த்லையும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இட்லி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து பீட்ரூட். ஒரு ஃபுல் பீட்ரூட்டில் கால்வாசி எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த பீட்ரூட்டை நீங்கள் உள்ளே போட்டுட்டு அதில் இந்த பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய தண்ணி வேண்டாம். அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதில் வந்து நம்ம நார்மலாக வந்து தோசை இட்லிக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவில் அரைக்கரண்டி மாவு ஊற்றிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவோட பதம் வந்து நீங்கள் இட்லி ஊற்றுற பதம் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து தக்காளி, ஒரு முழு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் அதே மாதிரி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். தண்ணியோட அளவு வந்து நிறைய ஊற்றிடாதீங்க. பிகாஸ் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா தான் அதோட கலரும் சரி, அதோட சத்தும் சரி அதிலே ஊறும். தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா தண்ணியை நம்ம கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும், அதில் சத்தெல்லாம் போயிடும். ஸோ கரெக்டான அளவு ஊற்றுனீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக அதில் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தக்காளியும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா அதை மிக்சியில் தனியாக செப்பரேட்டாக மிக்சியில் போட்டுட்டு அதே மாதிரி அரைக்கரண்டி மாவு வந்து ஊற்றிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு இட்லி ஊற்றுற பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் எவ்வளோ மாவு ஊற்றணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது ரெண்டையும் பீட்ரூட் தனியாக, தக்காளி தனியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், மின்ட்டு கொஞ்சம் இதை வந்து போட்டுட்டு அதே மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுட்டு இதில் வந்து தண்ணி அப்சர்வ் ஆகாது, நீங்கள் அதை வடிகட்டுற மாதிரி தான் வரும் தண்ணியை. கொஞ்சம் தண்ணி இந்த அரைக்கிறதுல ஆட் பண்ணிக்கிட்டால் கூட பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து நம்ம அரைக்கரண்டி மாவு அதில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த க்ரீன்ஸ் ஆட் பண்ணுறதுல மட்டும் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, மின்ட்டு வந்து எது அதிகமாக தேவையோ அதை நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் நிறைய சேரும். அண்ட் இதில் எதுலேயுமே நான் வந்து உப்பு ஆட் பண்ணல, ஏன்னா வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தோசை மாவுலேயே வந்து உப்பு இருக்கிறதுனால நம்ம எதுலேயுமே நம்ம உப்பு ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மாவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக இட்லி எப்படி ஊற்றுவோம், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த பிளேட்டில் வந்து ஊற்றி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து அந்த பிளேட்டில் வந்து ஊற்றிட்டு இட்லி வந்து எடுத்துட வேண்டியது தான். ஸோ இதுதான் நம்மளோட கலர்ஃபுல் ஹெல்தி இட்லிஸ். இந்த ஆரஞ்சு கலர் வந்து தக்காளியோடது, அந்த க்ரீன் கலர் வந்து நம்ம அந்த க்ரீன்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மின்ட்டு அதோடது. ரெட் கலர் வந்து பீட்ரூட் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். பீட்ரூட் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அந்த இட்லியே வந்து ஸ்வீட் டேஸ்ட்டு கொடுக்கும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே. இல்லைன்னா அந்த கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து பர்பிள் கலரில் ஒரு முட்டைக்கோசு இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் வந்து இதே மெத்தடில் வேக வச்சுட்டு அதை சேர்த்து பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர்லேயே வரும். நிறைய வெஜிடபிள்ஸில் இந்த மாதிரி பண்ணலாம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். கேரட் கூட இந்த மாதிரி பண்ணலாம், பட் கேரட்டும் வந்து அதே மாதிரி ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் இட்லி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதுவும் தெரிய போகிறது கிடையாது. அவங்களுக்கு நல்ல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேரும். நிறைய பேர் இந்த வெஜிடபிள்ஸ் தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்போது அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கலர் அந்த கலர்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி சைட் டிஷ் வந்து நம்ம எது வேணால் வச்சுக்கலாம். இதுக்கு நாங்கள் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் வந்து சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை சும்மாவே கூட சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து சும்மாவே கொடுக்குறது கூட அவங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதிலே வந்து டேஸ்ட் இருக்கும். பீட்ரூட்னா பீட்ரூட்டோட டேஸ்ட் இருக்கும், க்ரீன்ஸ்னால் அந்த கொத்தமல்லி, மின்ட்டு அதோட டேஸ்ட் இருக்கும். ஸோ அப்படியே கூட சாப்பிட்ருவாங்க. இது எப்போதும் சாப்பிட்ற இட்லி மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். சில பேருக்கு இந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து பிடிக்காது. இட்லினா அது ஃபார்முலாவாக ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இது பிடிக்காது. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். until then bye from Ishu and Pingu. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.